வணக்கம். இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எந்தெந்த அளவு சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணியில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுங்க. இப்போ அந்த தண்ணி வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிட்டு நம்ம அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு எந்த அளவுக்கு பிணையணும் அப்படின்னா, நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிணையணும். இப்போ மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்ச பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு பெரிய பிளேட்டை எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் வந்து சின்ன சின்னதாக ஒரு சிலிண்டர் ஷேப் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உருண்டையாக கூட சின்ன சின்ன உருண்டைகளாக கூட உருட்டிக்கலாம். நான் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு சிலிண்டர் சைஸில் தான் நாங்கள் இப்படி உருட்டுவோம். அதனால் நான் அந்த சைஸ்லேயே உருட்டி எடுத்திருக்கேன். இப்படி ஒரு பெரிய பிளேட்டில் உருட்டிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃபேனில் வச்சுருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ தண்ணி பார்த்திங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு நம்ம 1 கப் அளவு மாவு எடுத்தோம்ல, அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா மலன்னு கொதிக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் கொழுக்கட்டை சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை கரையாமல் இருக்கும். இப்படி ஒரு கரண்டி எடுத்து இப்படி தனித்தனியாக சேருங்க. ஒரே இடத்துல போடாதீங்க. மீதமுள்ள கொழுக்கட்டையை உடனே சேர்த்துடாதீங்க. நல்லா கொதிக்கணும். அந்த கொழுக்கட்டை போட்டோம்ல, அந்த கொழுக்கட்டை கொதித்த பிறகு மறுபடியும் உள்ள கொழுக்கட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இது மாட்ட மீதமுள்ள கொழுக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கரண்டிட்டு சேர்த்துக்குங்க. நான் எப்படி சேர்க்குறேனோ அதே மாட்ட இது வேணுங்க. இப்போ நம்ம போட்ட கொழுக்கட்டை மறுபடியும் நல்லா கொதி வந்த பிறகு மீதமுள்ள கொழுக்கட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்தாது ஸ்டவ் ஹைலே வச்சு நல்லா கொதி வரட்டும் உங்களுக்கு. இப்போ கரண்டி வச்சு உடனே கிண்டிடக்கூடாது. கரண்டி வச்சு கிண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரைஞ்சிடும். 1 நிமிஷம் கழித்து இப்படி கரண்டிட்டு லேசாக இது பண்ணி விடுங்க. இப்போ லேசாக இது பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி ஓரளவுக்கு லேசாக உங்களுக்கு பாருங்கள், அந்த தண்ணி கொஞ்சம் திக்காகிடும். இதில் வந்து உங்களுக்கு நல்லா கொழுக்கட்டை வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த இதுட்டு எடுத்தோமோ 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ வெல்லம் கரையட்டும். நீங்கள் வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். கரைச்சிட்டு சேர்க்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிட்டு அப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது சுத்தமான வெல்லங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் சேர்த்தவொன்னே உங்களுக்கு தண்ணியாக தான் ஆகும் கொஞ்சம் நேரம் கொழுக்கட்டை. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு சரியாயிடும் லேசாக. இப்போ கடைசியாக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வெல்லம் கலைஞ்ச பிறகு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இதில் 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.